சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை இலங்கைக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 31 வயதான இந்திய பிரஜையொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் சட்டவிரோதமாக கொண்டு வந்த சிகரெட்டுகளின் பெறுமதி சுமார் 3 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் கடுமையான வைத்தியர் பற்றாக்குறை நிலவுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் 1390 வைத்தியர்கள் அடங்கிய குழு மட்டுப்படுத்தப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் 8 மாதங்களாக வழங்கப்படவில்லை. அத்தோடு 6 வருடங்களாக அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படவில்லை. நாடு முழுவதும் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்ற போதும் புதிய வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கப்படாதமை அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால் நாடு முழுவதிலும் உள்ள பல வைத்தியசாலைகளுக்கு நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பேணுவது பாரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த விடயத்திற்கு உரிய தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசும பயனாளிகளை தெரிவு செய்வதில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காததற்கு அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை உடனடியாக ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு குழுவின் தலைவர் ஹர்ஷ டி செல்வா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அஸ்வசும பயனாளிகளை தெரிவு செய்வது முறையான முறையில் நடைபெறவில்லை என்றும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அஸ்வசும பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது வறுமையில் வாடும் தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்குமாறும் பொது நிதிக்கான நாடாளுமன்ற குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் வீடுகளில் நுகரப்படும் மின் அலகுகளின் அளவை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் மின் கட்டணத்தை வைத்து வறுமையை அடையாளம் காண முடியும் என்று குழு தெரிவித்துள்ளது. மேலும் பயனாளிகள் தேர்வில் தற்போது நடைமுறையில் உள்ள மதிப்பெண் முறையை மாற்றியமைக்க உள்ளதாக நிதி அமைச்சக அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி வாகன இறக்குமதி தடையை 4 கட்டங்களாக தளர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த குழு இது தொடர்பான காலக்கெடுவையும் முன்வைத்துள்ளது. குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்ததன் பின்னர் ஜனாதிபதி இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் வருடாந்தம் சுமார் 340 மில்லியன் ரூபாய் சுங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் கீழ் வர்த்தக வாகனங்கள், பொது போக்குவரத்து சேவை வாகனங்கள், பின்னர் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கும் இறுதியாக கார்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் நுழைந்து அட்டகாசம் செய்த நபர் தற்போது சிகிச்சைக்காக அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 28ஆம் தேதி வாழ்வெட்டு காயத்திற்கிழக்கான தனது நண்பனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் மோட்டார் சைக்கிளுடன் புகுந்துள்ளார். இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய வைத்தியசாலை உத்தியோகத்தரையும் தாக்கியுள்ளார். இதனையடுத்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் குறித்த நபரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறைச்சாலையில் இருந்த ரவுடி தற்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் முறையாக கவனிக்கப்பட்டதாலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.